Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 21 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல யோசன் டீமோட பிளேயர்ஸ் தான் பால கொண்டு வராங்க. ஒருத்தன் வந்துட்டு அதை ஷூட் பண்றான். பட் அவன் ஷூட் பண்ற பால் பாஸ்கெட் குள்ள போகாம அப்படியே வெளிய வருது. கியோசியும் காகமி ரெண்டு பேருமே ரீபவுண்ட் ஆட போறாங்க. பட் அவங்கள விட தான் யோசன் டீம் பிளேயர்ஸ் பயங்கர ஹைட்டா இருக்காங்களே, அதனால ரொம்பவே சிம்பிளா அந்த பால மறுபடியும் பாஸ்கெட் குள்ளே அமுக்கி விட்டுறாங்க. சோ இதன் மூலமா கேமோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட யோசன் டீம் தான் எடுக்கறாங்க. அப்ப கியோசி கிட்ட இருந்து குரோக்கோ டக்குனு பால வாங்கி அப்படியே ஒரு சொல்லட்டி சைக்ளோன் பாஸ் மாதிரி அப்படியே கொடுக்குறான். அந்த பாலுமே நேரா இசுகி கிட்ட வந்து நிக்குது. அவன் அப்படியே பால கொண்டு போறான். நம்மளால தனியா ஸ்கோர் பண்ண முடியல அவங்க ஷூட் பண்ற அடுத்த மொமெண்ட் நம்ம ஸ்கோர் பண்ணனும். அப்பதான் வந்துட்டு அவங்க அந்த பக்கமா இருப்பாங்க, இந்த சைடு யாரும் டிஃபென்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இசுகி நினைச்சிட்டே போறான். ஆனா அவன் அங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டா முரசாகி வர அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கான். இவன் என்னடா அஃபென்ஸ் பக்கம் கலந்துக்காம சும்மா இந்த நெட் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காகமி முழிக்கிறான். அப்ப அவங்க டீம் பிளேயர்ஸ் இன்னும் ரெண்டு பேருமே சேர்ந்துறாங்க. வந்து உங்களோட கவுண்டர் அட்டாக்ல எங்களுக்கு அகைன்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அவங்க கேப்டன் சொல்றான். அப்ப கியூகா வந்துட்டு இசுகி கிட்ட பால் வாங்கிடுறான். எங்களால இன்சைட்ல ஷூட் பண்ண முடியலன்னா அவுட் சைடுல இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சைடுல இருந்து ஷூட் பண்ண வரான். ஆனா அவன் ஷூட் பண்ணி அந்த பால் பாதி தூரம் போனதுக்கு அப்புறமும் அவங்க டீம் பிளேயர்ஸ் வந்துட்டு சம ஹைட் இல்லையா, அதனால கையை வச்சு அந்த பால் லைட்டா தொட்டு விட்டுறாங்க. அது வந்துட்டு கரெக்டா உள்ள எல்லாம் வெளியே வருது. அந்த பால் முரசாகி பாலா ரீபவுண்ட் ஆடிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு அலெக்ஸ்மே நினைக்கிறான் மோஸ்ட்லி பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் வந்துட்டு 50 to 60% தான் அவங்க ஷூட்டிங் பர்சன்டேஜ் இருக்கும். அவங்க பாதி மிஸ் பண்ணதான் செய்வாங்க. அதனாலதான் ரீபவுண்ட்ன்றது ரொம்பவே முக்கியம் பாஸ்கெட்பால்ல. யாரு கேம் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்றதே அந்த ரீபவுண்ட்ல தான் இருக்குது. அப்படி பாக்குறப்ப இப்ப சைரின் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இப்ப பார்த்தா ஃபர்ஸ்ட் குவார்டரே முடிய போது யோசன் 18 சைரின் 0 சொல்லிட்டு இருக்குது. இன்னும் அடுத்து அவங்க டீம் பிளேயர் ஒரு பால ஷூட் பண்ண வரா. நேரா காகமி வந்துட்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிடுறான். அவன் கையில பட்டு பால் வந்துட்டு பாஸ்கெட் குள்ள உள்ள வெளியே வந்துருது. அப்ப ஹியூகாவுமே நினைக்கிறேன் இருந்தாலும் காகமி அங்கிட்டு ஜம்ப் பண்ணிட்டதுனால இப்ப நானும் கியோசியும் மட்டும் தான் இந்த பெரிய மான்ஸ்டர்ஸ் ஹேண்டில் பண்ணணும், சத்தியமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் கியோசிக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. அவன் வந்து ஜிம்ல தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம கோச் டோராமே வந்து உன்னோட கைக்கு நீ எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கியா, நீ பண்றது ரொம்பவே நல்லதுதான், உன்னோட கை நல்ல கிரிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் நம்ம சைரன் டீமுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்பதான் முடிவு பண்ணினேன். குரோக்கோ மாதிரி ஒரு பாசிங் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறப்ப நம்மளோட டிஃபென்சிவ் பவரை இன்னுமே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். அப்படின்னா நீ இதை ட்ரை பண்ணி பாரு, இதை உன்னோட ஒத்த கையை வச்சு பிடிக்க பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கள்ளத்துக்கு அவர் கியோசி மேல போடுறாரு. கியோசியால ஒத்த கையில எல்லாம் பிடிக்கும்ல, ஃபர்ஸ்ட் ரெண்டு கையில தான் அப்படியே பிடிக்கிறான். எதுக்கு இப்படி கள்ளத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கியோசி கேட்கறான். இந்த மாதிரி விசித்திரமான வடிவத்தில் இருக்கிற பொருளை பிடிக்கிறப்ப உனக்கு இன்னுமே நல்ல கிரிப் கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதை அப்படியே கியோசி ஒத்த கையில வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஆமா இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்றான். அதை நினைச்சுக்கிட்டே கியோசி இந்த இடத்துல அதை எக்ஸிக்யூட் பண்ண வரா. நான் கண்டிப்பா தோக்கவே மாட்டேன், சரி என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் அப்படி ஒத்த கையில அக்யூரேட்டா பிடிக்கிறான். இதோட பேர் வந்துட்டு வைஸ் கிளா அப்படின்னு சொல்லிட்டு கியோசி பேர் வச்சிருக்கான். அப்படியே பிடிச்சிட்டு அவன் லேண்ட் ஆகுறான். அப்படியே ஃபர்ஸ்ட் குவார்டரே முடிஞ்சிருது. இதோட அலெக்ஸ்மே நினைக்கிறா 18க்கு 0வா, நல்லவேளை கியோசிக்கு தான் நம்ம தேங்க்யூ சொல்லி ஆகணும். இந்த பாலையும் அவங்க ஷூட் பண்ணியிருந்தா சைரின் கம்ப்ளீட்டாவே அவங்க நம்பிக்கை இழந்திருப்பாங்க அப்படின்ட்டு அலெக்ஸ் நினைக்கிறா. இப்ப எல்லாரும் ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிஞ்சு வெளியே உட்கார்ந்திருக்கப்ப கோச் வந்துட்டு அவங்களோட பொசிஷனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முரசாகி பாராவோட டிஃபென்சிவ் ரேஞ்ச் வந்துட்டு என்டையர் இன்சைடு ஃபுல்லாவே இருக்குது. அதுலயும் இன்னொரு 4 பேரை சேர்க்கிறப்ப ஒரு சின்ன கேப் கூட நமக்கு கிடைக்காம இருக்குது. ஃபுல்லா இருந்து நம்ம எப்படிதான் ஸ்கோர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கேக்குறாங்க. முரசாகி பாரா சென்டர் ஃபுல்லா கவர் பண்றதுனால அவங்க 4 பேர் ரொம்பவே ஃப்ரீயா மூவ் பண்றாங்க. அதனாலதான் அவங்க அவுட் சைடுல கூட வந்து நமக்கு அவ்வளவு பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கோச் சொல்றாங்க. ஆனாலுமே நம்மளால அவுட் சைடுல இருந்து ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்றான். ஆனா ஒரு சிங்கிள் ஷாட் எதுவுமே மாறப்பட கிடையாது, நம்ம இன்சைட்ல இருந்து ஷூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூகா சொல்றான். அப்ப குரோக்கோ எல்லாருமே கூப்பிட்டு ஏதோ ஒன்னு சொல்றான். எல்லாருமே செம ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப மேட்ச் பாக்குறதுக்காக அப்படியே மோமோயும் அவமினே ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. அப்ப மோமோயே இந்த ஒரு ஸ்கோரை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப பால் வந்துட்டு இசுகி கையில தான் இருக்குது. ஒரு பிளேயர் கூட ஃப்ரீயா இல்ல, எல்லாருக்கும் அவ்வளவு பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க டிஃபென்ஸ்ல. இது ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்கு. சரி இப்ப ஸ்கோர் பண்ணல அப்படின்னா இந்த கேம் இங்கே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் நினைக்கிறா. அப்ப இசுகி வந்துட்டு பால டக்குன்னு கியோசி கிட்ட கொடுத்துறான். கியோசியுமே அப்படியே முரசாகி பாரா ஒரு சுத்திட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிடுறான். இப்படி எல்லாம் பண்ணி என்னைய தாண்டி உன்னால போக முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பாரா வந்து ஜம்ப் பண்ணிடுறான். நான் அப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கியோசி வந்துட்டு பால் அப்படியே பேஸ்கெட்டுக்கு பக்கத்திலே காகமிக்கு பாஸ் பண்ணிடுறான். முரசாகி பாரா இருந்தாலும் விடலே இறங்கின மறு செகண்ட் போய் காகமி அப்படியே கை வச்சு தடுத்துறான். இது இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் நினைக்கிறாங்க. இல்ல இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு காகமி லாஸ்ட் மொமெண்ட்ல அப்படியே பாஸா மாத்தி அதை குரோக்கோ கிட்ட அனுப்பிடுறான். அப்பதான் குரோக்கோ வந்து அந்த இன்டர்வல் டைம்ல எல்லார்கிட்டயுமே நானே ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீ ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அவங்க இதுல 3 பேர் 2 மீட்டருக்கு உயரமா இருக்காங்க, உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்றான். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் இந்த கேம் இந்த மாதிரி முடியலன்னு சொல்லிட்டு ஆசைப்படவே இல்லை, நானே ஷாட்டை மேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்லியிருப்பான். முரசாகி பாரா அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு இறங்கும் போதே குரோக்கோ கையில பால் அப்படின்னு சொல்லிட்டு சம ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப குரோக்கோவுமே வந்துட்டு எல்லாரும் நார்மலா ஷூட் பண்ற மாதிரி இல்லாம ஒரு டிஃபரெண்டான பொசிஷன்ல நிக்கிறான். முரசாகி பாரா இருந்தாலும் இறங்கின மறு செகண்ட் மறுபடியும் அவன் குரோக்கோக்குமே ஜம்ப் பண்றான். யாருடா இவன் இன்னும் பாலோட இப்படி கீப் அப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காகமிக்கே சமசாக போகுது முரசாகி பாராவை பார்த்து. நீ உயரமா இருக்கிறதுனால அவனை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிட முடியாதா, இது ஜஸ்ட் அவனோட வேனிசிங் டிரைவ் மாதிரி தான், காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றான். அதே மாதிரி குரோக்கோ போடுற பால் வந்துட்டு காணாம போய் அதுக்கப்புறம் அங்க போய் பேஸ்கெட் குள்ள விழுகுது. சோ சைரன் டீம் இப்ப அவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட எடுக்கிறாங்க. முரசாகி பாரா குரோக்கோவை பார்த்துட்டு செம்ம கடுப்பட முறைச்சுக்கிட்டு நிக்கிறான். அப்பதான் குரோக்கோ வந்துட்டு அவமினே கூட ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு மொமெண்ட காட்டுறாங்க. குரோக்கோ அப்ப ஷூட் பண்ற பால் பேஸ்கெட் குள்ள உள்ள, நீ எனக்கு ஒரு வாட்டி ஷூட் பண்ணி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கேக்குறான். அவமினே வந்து ஒத்த கையில அப்படியே அசால்ட்டா சிம்பிளா ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். இல்ல எனக்கு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கேக்குறான். சரி நீ ஹூப்பை நோக்கி தானே ஷூட் பண்ணணும், நீ ஹூப்பை நோக்கி கரெக்டா பாஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோ, நீ தான் பாஸ் அக்யூரேட்டா கொடுப்பல அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றான். அதுக்கு குரோக்கோவுமே வந்துட்டு ஆனா ஷூட்டிங்கும் பாசிங்கும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் தானே, நான் பால பாஸ் பண்றப்ப என்னோட உள்ளங்கையில வச்சு அதை தள்ளுவேன் அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டு அவமினே வந்துட்டு இப்ப நீ மறுபடியும் ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த வாட்டி உன்னோட உள்ளங்கையை வச்சு அந்த பால தள்ளு, அதே மாதிரி ஷூட் பண்ணு அப்படின்னு அவமினே சொல்றான். சோ அந்த ஒரு ட்ரிக் தான் இப்ப குரோக்கோக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அப்படியே இந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. முரசாகி
பரா வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே சர்ப்ரைஸா தான் இருக்குது குரோக்கோ. இந்த டோர்னமெண்ட்ல எனக்கு அகைன்ஸ்டா ஷூட் பண்ண மொத ஆளு நீயா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றேன். இப்போ பால் வந்துட்டு யோசன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட தான் இருக்குது. அவங்க டீமோட கேப்டன் வந்துட்டு காகமி நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து பின்னாடி தள்ளிக்கிட்டு இருக்கான். இவனோட பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக என்னை நல்லாவே ஃபோர்ஸ் பண்ணி பின்னாடி தள்ளிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு காகமிக்கு புரியுது. பட் அவனை தாண்டி அவனால எதுவும் பண்ணவும் முடியல. அப்படியே அவங்க டீம் கேப்டன் அவங்க பிளேயர் கிட்ட பால வாங்கி கரெக்டா ஷூட் பண்ணவுமே செஞ்சிடறான். அப்படியே அவன் ஷூட் பண்ணிட்டு காகமியை பார்த்துட்டு தம்பி நீ அப்புறம் இங்க தான் நின்னுக்கிட்டு இருக்கியாப்பா, சாரிப்பா நான் உன்னை மறந்தே போயிட்டு, நீ ரொம்ப லைட்டா இருக்கியா அதனால என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு வேற சொல்லிடுறான். இப்ப பால் வந்துட்டு குரோக்கோ கிட்ட தான் இருக்குது. அவன் அவங்க டீமோட ஒரு பிளேயர் அப்படியே டக்குன்னு ஏமாத்திட்டு வேனிசிங் டிரைவ் போட்டு முன்னாடி வந்துடுறான். முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்த முரசாகி பரா இன்னொரு பிளேயர் ரெண்டு பேருமே இந்த வாட்டி குரோக்கோ ஷூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிடுறாங்க. பார்த்தா குரோக்கோ நேரா பாஸ் கொடுத்துறான். அந்த பால ஹியூகா டக்குன்னு பிடிச்சு அவுட் சைடுல இருந்து ஒரு 3 பாயிண்ட் வாங்கிடுறான். பட் இன்னுமே காகமியால அவங்க கேப்டனை தாண்டி எதுவுமே பண்ண முடியல. அவன் மறுபடியும் ஒரு பால் ஷூட் பண்ணிடுறான். இப்ப நான் இவனை தாண்டி என்ன தாண்டா பண்றது, ரொம்ப பவராவும் சைஸ்ல பெருசாவும் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு காகமி ஒண்ணும் புரியாம யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப கியோசி வழக்கம் போல காகமிய தலையிலே 2 தட்டு தட்டுறான். உன்னோட இடுப்பை யூஸ் பண்றாத இன்னும் கொஞ்சம் கீழே இறக்க அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். நான் ஆல்ரெடி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி கத்திக்கிட்டு இருக்கான். நம்மளோட இடுப்பையும் காலையும் ஸ்ட்ரென்த் ஆகணும்னு சொல்லிட்டு தான் சம்மர்ல அவ்வளவு ரவுண்ட் ஓடவே செஞ்சோம். அதை மறந்துடாத, அதை நீ மறக்காம இருக்கிற வரை நம்ம தோக்க மாட்டோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறான் கியோசி. அடுத்தபடியே பால ஹியூகா கொண்டு வந்து குரோக்கோ கிட்ட கொடுக்குறான். குரோக்கோ செம்ம ஃபாஸ்டா ஒரு பாஸ் அங்கிட்ட இசுகி கிட்ட கொடுக்க இசுகி டக்குன்னு அவுட் சைடுல வந்து ஷூட் பண்ணிடுறான். அடுத்து மறுபடியும் வந்துட்டு அவங்களோட கேப்டன் காகமி எதுவுமே பண்ண விடாத மாதிரி மறைச்சிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். அப்பதான் காகமிக்கு கியோசி சொல்ல வரதே புரிஞ்சது. அப்படியே அவன் அவனோட இடுப்பை வந்துட்டு ரொம்பவே கீழே நோக்கி வச்சுக்கிறான். காகமி ஃபர்ஸ்ட் ஸ்டெடியா நின்னா அவனை பிடிச்சி நிப்பாட்ட முடியும். அதனால காகமி வந்துட்டு என்னோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பக்காவா அவனை முட்டு கொடுத்துட்டு நிக்கிறான். இப்ப அவனாலையும் மூவ் பண்ண முடியல. நீ என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் டக்குன்னு பால் வாங்கிட்டு மறுபடியும் ஷூட் பண்ண வந்துடுறான். இல்ல இந்த வாட்டி நான் அவனை கேட்ச் அப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி அந்த பாலை தட்டி விட்டுறான் இருந்து. அப்ப அந்த பால் அவங்க டீம் பிளேயர் ரீபவுண்ட் ஆட வரான். அந்நேரம் கியோசி வந்துட்டு ஒரு வைஸ் கிளாவை போட்டுட்டு அந்த பாலை பிடிக்கிறான். அப்படியே அந்த பாலை கியோசி கிட்ட இருந்து ஹியூகா வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆனா அங்க மலை மாதிரி முரசைக்கு பரா நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே ஹியூகா அவுட் சைடு எடுத்து ஷூட் பண்ற மாதிரி அவனை ஒரு ஏமாத்திட்டு அவன் ஜம்ப் பண்ணும்போது அவன் கவட்டக்குள்ள கூடி பாலை உள்ள விட்டுறான். குரோக்கோக்கு கொடுத்துறான். அந்த பாலை குரோக்கோ ஷூட் பண்ண வரும்போது பின்னாடியே முரசைக்கு பரா வந்துட்டு அப்படியே கொட்டை மாதிரி அவனை பிளாக் பண்ண வரான். என்னதான் முரசைக்கு பரா அவனோட கையை வச்சிருந்தாலுமே அந்த பால் அவன் கையை தாண்டி அப்படியே மறைஞ்சிக்கிட்டு காணாம போற மாதிரி தான் இருக்குது. சோ இப்பவுமே குரோக்கோ வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பாலை ஷூட் பண்ணி முடிக்கிறான். இப்ப அப்படியே செகண்ட் குவார்டருமே முடியுது. யோசன் 29 சேரின் 17 சொல்லிட்டு இருக்குது. இவங்க எல்லாரும் அப்படியே செகண்ட் குவார்டர் முடிஞ்சு பெஞ்ச்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப குரோக்கோ வந்துட்டு காகமியை கூப்பிடுறான். எனக்குமே புரியுது, இன்னுமே அவங்களோட ஸ்ட்ரென்த் நம்ம பார்க்கவே இல்ல, இதுக்கப்புறம் தான் ஒஸ்ட் பார்ட்டே நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு காகமி சொல்றான். இப்ப யோசன் டீமோட கோச்சுமே அவங்க டீம் பிளேயர்ஸ் கிட்ட பேசுறாங்க. என்னோட கேஸ் கரெக்டா இருந்தா இப்ப அவங்களோட நம்பர் 11 அவங்க டெஸ்க்ல உட்கார வச்சிருவாங்க. அவனோட டிசப்பியரிங்கான ஷாட் வந்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸா தான் இருந்தது. மோஸ்ட் ப்ராபபிலி அதுவுமே அவனோட மிஸ்டைரக்ஷன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ட்ரிக்கா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா அவனை இப்ப பெஞ்ச்ல உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அடுத்து அவங்களோட ஓவர்ஃப்ளோ அந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ண என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் கேக்குறான். இல்ல இந்த வாட்டி அதை கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்றாங்க. நம்ம கோச்சுமே வந்துட்டு ஓவர்ஃப்ளோவை இந்த வாட்டி நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோகனே கேக்குறான். நம்ம இதை யூஸ் பண்றதுனால 2 எஃபெக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்மளோட அஃபென்சிவ் பவரை இது பூஸ்ட் அப் பண்ணிருக்குது. எல்லாருமே நம்ம டீம்ல ஷூட் பண்ண முடியும். அதனால அஃபென்சிவ் பவர் இன்கிரீஸ் ஆயிருந்தது. அடுத்து குரோக்கோ வந்துட்டு ஆப்போனன்ட்டோட ஃபோக்கஸை கொஞ்சம் இலக்க வச்சதுனால டிஃபென்சிவ் பவருமே கொஞ்சம் நமக்கு இருந்தது. ஆனா அது டோவர் டீம் மாதிரி அவுட் சைடுல இருந்து ஷூட் பண்ற ஷூட்டருக்கு அகைன்ஸ்டா தான் வொர்க் அவுட் ஆகும். யோசன் மாதிரி டீம் வந்துட்டு இன்சைட்ல இருந்து ரொம்பவே விளையாடுறாங்க. சோ ஓவர்ஃப்ளோவோட எஃபெக்டிவ்னஸ் இதுல இருக்காது கண்டிப்பா. சோ நம்ம குரோக்கோட ஹெல்ப் இல்லாம தான் முரசாகி பராக்கு அகைன்ஸ்டா ஷூட் பண்ணணும். அந்த ஒரு இடத்துல அந்த கியோசி ஒன்னோட வேலையே இருக்குது. சோ ஒன்னோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு நமக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் இப்ப நம்மளோட டிஃபென்ஸையுமே ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க டீமோட நம்பர் 12 டாக்ஸி அவன் ரொம்பவே டேஞ்சரான ஒருத்தன். அவனை யாராலையும் டிஃபெண்ட் பண்ண முடியும்னா அது காகமி நீ மட்டும் தான். அதனால நீ அவனை பாத்துக்கோ. சோ இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம வின் பண்றதுக்கு காகமி டாக்ஸியாவை பீட் பண்ணணும் அண்ட் கியோசி வந்துட்டு முரசாகி பராவை பீட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க கோச். அதே தான் எக்ஸாக்ட்டா அவங்க டீமோட கோச் அவங்க 2 பேரை பார்த்து சொல்றாங்க. இப்ப தேர்ட் குவார்டருமே ஸ்டார்ட் ஆக போகுது. குரோக்கோ வந்துட்டு பெஞ்ச்ல உட்கார்ந்துறான். அப்படியே குரோக்கோ பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கும் போது கியோசி காகமி 2 பேருமே கூப்பிடுறான். முரசாகி பரா டாக்ஸியா 2 பேருமே ரொம்பவே ஸ்ட்ராங் தான். ஆனா உங்களால கண்டிப்பா அவங்கள வின் பண்ண முடியும். சோ அவங்கள வின் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ 2 பேர்ட்டே சொல்லி அனுப்புறான். இப்போ பால் வந்துட்டு யோசன் டீம் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அவன் வந்துட்டு டக்குன்னு பால டாக்ஸியா கிட்ட கொடுக்குறான். பார்த்தா ஆப்போசிட்லயே காகமி தான் நின்னுகிட்டு இருக்கான். உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்னை மன்னிச்சிரு, இப்போ நீ தயங்காம வரலாம் டாக்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான் அவனை பார்த்து. இதை கேட்டுட்டு டாக்ஸியாவுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே நீ ஃபயர்டா தான் இருக்கிற, எனக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்குது. நீ கேமுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் தான் இங்க வின் பண்ண போறேன் டைகா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிக்கிறான். இவங்க 2 பேரும் அப்படியே ஒன்னா இப்ப நின்னுகிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ டாக்ஸியா வெர்சஸ் காகமி அப்புறம் முரசாகி பரா வெர்சஸ் கியோசி இவங்களுக்கான பேட்டில்ல யார் வின் பண்ண போறான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.